வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகனுடைய அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறட்டுங்க. உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேற வேண்டும்னா தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை 6 வாரங்கள் சென்று முருகனை பிரார்த்தனை செய்து நெய் தீபம் ஏற்றி வர 6 வாரத்திற்குள்ள நிச்சயம் அதற்கான பலன் உண்டுங்க. மேலும் இந்த முருகப்பெருமானை வழிபடுவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக விலகிடும், கடன் தொல்லை தீரும். வரக்கூடிய இந்த மாசி மாத அமாவாசை என்று எந்த முறையில் தர்ப்பணம் கொடுத்தா பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட முடியும்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் இந்த ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணத்தோடு இணைந்து வந்திருக்கு. இந்த நாளில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் உங்களுக்கு முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் திதியை கொடுக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய பெற்றோருடைய பெயரை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மாதங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு புண்ணியமான மாதம் தாங்க இந்த மாசி மாதம். இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா புண்ணிய தீர்த்தங்களை அமிர்தம் கலப்பதாக சொல்லக்கூடிய நாளாக அமைய போகுது. இதனால் இந்த நாளில் புனித நீராடுவது ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக சொல்லியிருக்காங்க. இதனால் நம்ம செய்த பாவங்கள் இருந்து நிச்சயம் நம்ம விடுபட முடியும். இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நம்ம முன்னோர்களுக்கு வழிபட்டு மேற்கொண்டாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகள் நிச்சயம் தீருங்க. இந்த மாசி மாத அமாவாசையில் சிறப்புகளே பார்த்தீங்கன்னா இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை செய்தால் பித்ரு தோஷத்துலேருந்து நாம் விடுபட முடியும்னு நமக்கு தெரியாமல் இருக்கோ சில விஷயங்களை இப்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னோர்களுடைய ஆசையை பெற்று தெய்வங்களுடைய அருளால் வாழ்க்கையில் அளவில்லாத மகிழ்ச்சியை பெறுவதற்கு ஏற்ற ஒரு வழிபாட்டு நாளாக இந்த மாசி மாத அமாவாசை அமைய போகுதுங்க. இந்த அமாவாசையில் புனித வழிபாடு நாளாக இருப்பதால் முன்னோர் வழிபாட்டிற்குரிய இந்த நாளில் பலவிதமான புண்ணிய தலன்களை பெற்றுக்கொள்ள என்ன விஷயங்களை செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நாளில் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டாலே அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கள் சுபகாரிய தடைகளை நீங்கள் வெற்றி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாசி மாத அமாவாசை எந்த நட்சத்திரத்தோடு இணைந்து வருதோ அதனோடு இன்னும் சிறப்பான பலன் உண்டுங்க. மேலும் இந்த நாளில் தர்ப்பணம், சீராத்தம், புனித நீராடல்னு முன்னோர் வழிபாடு, தான தர்மங்கள் செய்தாலே பலன்கள் அதற்கேற்ற மாதிரி மாறுபடும். பொதுவாக இந்த மாசி மாத அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பார்த்திங்கன்னா நீங்கள் செய்த பாவங்களும் நீங்கி முக்தி கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை பார்த்திங்கன்னா பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமைந்து அடுத்த நாள் 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா அமாவாசை திதி முடிவடைய இருக்குது. இந்த மாசி மாதத்தில் அமாவாசையில் பார்த்திங்கன்னா இணைந்து வந்திருக்குது. இந்த நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தீங்கனாலே பித்ருகளுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சி அளிக்குங்க. இந்த நாளில் அன்னம், தண்ணீர் ஆகியவற்றை தானம் செய்தால் 1600 ஆண்டுகள் பித்ருகள் பார்த்திங்கன்னா சீராத்தம் செய்த திருப்தி அவங்களுக்கு உண்டாகும். அதுவும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி கொண்டாட்டத்தின் முடிவாக தான் மாசி மாத அமாவாசை அமைந்திருக்கு. சிவ வழிபாடு செய்து சிவனுடைய அருளை பெற்ற கையோடு முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய ஆசை பெற்றாலே பித்ரு தோஷத்திலிருந்து நிச்சயம் நம்ம விடுபடலாங்க. இந்த நாளில் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னா புனித நீராடல் தான். பல்குண அமாவாசைன்னு சொல்லக்கூடிய இந்த மாசி மாத அமாவாசை என்று புனித நதிகள்லையும் குளங்களையும் இல்லைன்னா கோவில்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் புனித நீராடுவது ரொம்பவே சிறப்பான பலனை தரும். இது உங்களுடைய உடல், மனம் ஆகியவை தூய்மை செய்து ஆன்மீக பயன்களை பெற்றுத்தரக்கூடிய நாளாக இருக்குங்க. நீராடலுக்கு பிறகு சூரிய பகவானை வழிபட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கோங்க. அதே போல் இந்த நாளில் பார்த்திங்கன்னா விரதம் அனுஷ்டித்து முன்னோர்களை மனதார நினைத்து வழிபடுங்க. மேலும் நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த நாளில் தானம் செய்தாலே முன்னோருடைய ஆத்மா சாந்தி அடைய செய்யும். அதே போல் மற்றவங்களுடைய பசியை போக்கவும் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யவும் வகையில் தானம் அளித்திங்கன்னா முன்னோர்கள் பார்த்திங்கன்னா மன நிறைவை அளிப்பாங்க. இது நமக்கு பார்த்திங்கன்னா நிறைவான ஒரு வாழ்க்கையை அமைத்து தருங்க.
அடுத்து 3வது ஒரு விஷயம்னா, இந்த நாளில் பக்தியோடு சிவன், அக்னி, பிராமணர்களுக்கு வழிபட வேண்டும். இவங்க 3 பேருக்கும் அளிக்கக்கூடிய தானங்களும், செய்யக்கூடிய வழிபாடுகளும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய முன்னோர்களை நேரடியாக சென்று சேரும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த நாள பிராமணர்களுக்கு தானம் அளிக்கும்போது அனைவருக்கும் அளிக்காதீங்க. சீராத்த காரியங்கள் செய்து வைக்கக்கூடிய பிராமணர்களுக்கு மட்டும் தானம் அளித்தா போதும். அடுத்தபடியாக இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு நீங்க பால், தயிர், தேன் கொண்டு அபிஷேகம் செய்வது ரொம்ப நல்லது. அதோடு கருப்பு எள்ளை நெய்வேத்தியமாக படைத்து அவருடைய அருளை பெற்றுக்கோங்க. இந்த வழிபாடு இறைவனோடு ஆன்மீக இணைவை வலுப்படுத்தி கொடுக்குங்க. வாழ்க்கையில சமநிலை நலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதே போல இந்த அமாவாசை நாளை நீங்க மறக்காம சனி பகவானுக்கு பிரத்யேகமான நாளாக இருப்பதாலையும் அந்த நாள்ல அவருடைய மலர், கருப்பு எள், கடுகு எண்ணெய், கருப்பு துணி ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபடுங்க. மேலும் சனி பகவான் கோவிலுக்கு சென்று அவருடைய அருளை பெற்றுக்கோங்க. இது உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத தடைகளையும் சிக்கல்களையும் நீக்கி முன்னேற்றத்தை உருவாக்கும். மேலும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அமாவாசை என்று செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து இந்த நல்ல கூடுதல் சிறப்பு என்னன்னா, சூரிய கிரகணத்தோடு இணைந்து வந்திருக்கு. சூரிய கிரகணம்னாவே பார்த்தீங்கன்னா, சந்திரன், பூமி, சூரியன் இடையே நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிற்கும்போது, சூரியனின் ஒளி பூமியை முழுவதுமாகவோ இல்லைனா பகுதியாகவோ அடையாமல் மறைக்கப்படும். இந்த நிகழ்வு தான் அமாவாசை நாளில் மட்டும் நடைபெறுவதே சூரிய கிரகணம்னு சொல்லுவோம். சந்திரன் சூரியனை முழுமையாக மறைத்தா முழு சூரிய கிரகணம். ஒரு பகுதி மட்டும் மறைந்தா அது பகுதி சூரிய கிரகணங்க. சூரியன் பார்த்தீங்கன்னா வளையம் போல தெரிந்தால் அது வளைய சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க. இது வான்வெளியில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு தான். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நடைபெறும். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் நடக்க இருக்கு. அதுவும் 17ஆம் தேதி அமாவாசை அன்றே நடக்க போகுதுங்க. சூரியனுக்கும் பூமிக்கு இடையே சந்திரன் வரும்போது குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் இந்த கிரகணம் ஏற்படும். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தோன்றுமான்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா தோன்றாது. சூரிய கிரகணம் அனைத்தும் அமாவாசை நாட்களில் தான் தோன்றுங்க. காரணம் என்னன்னா அமாவாசை நாளில் சந்திரன் பூமிக்கு சூரியனுக்கும் நடுவில் இருக்குமா. அப்போது சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளியை சந்திரன் மறைக்க வாய்ப்பு இருக்குங்க. இதனால் பூமியில் இருந்து பார்க்கும்போது சூரியன் முழுவதுமாகவோ பகுதியாகவோ மறைந்தது போல தெரியும். இதுதான் சூரிய கிரகணம் சொல்லுவோம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி என்று செவ்வாய்க்கிழமை நிகழ இருக்கு. இது மாச அமாவாசை தினத்தில் இணைந்து வந்திருக்கு. இந்த கிரகணமானது இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் தொடங்குது. 17ஆம் தேதி மாலை 3:26 அளவில் சூரிய கிரகணம் தொடங்கி 17ஆம் தேதி அன்றே 7:57 வரை முதல் சூரிய கிரகணம் முடிவடையுதுங்க. இது இரவில் நடக்கும் சூரிய கிரகணம் பார்க்க முடியாது. குறிப்பாக இந்த ஆண்டு நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இரவில் நடக்க இருப்பதால் இந்தியாவில் இந்த கிரகணம் நேரடியாக கிரகணத்தின் போது சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் தடுக்கப்படுவதால் பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து வரக்கூடிய தீய கதிர்வீச்சுகள் நம்மை தாக்குங்க. அதனால் கிரகணத்தின் போது நம்மை காத்துக்கொள்ள வெளியில் செல்வதை தவிர்த்திடுங்க. தீய கதிர்களால் கண்ணுக்கு தெரியாத பல உயிரினங்கள் கொல்லப்படுவதால் கிரகணத்தின் போது சாப்பிடாதீங்க. சமைத்த உணவுகள் மூடி வச்சுக்கோங்க. அதே போல் கர்ப்பிணிகள் கிரகணத்தின் போது வெளியே வந்தால் சிசுவுக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதனால் வெளியே வராதிங்க. அதே போல் கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் உடலில் அரிப்பு ஏற்படும் இடத்துல செறிந்து கொண்டா குழந்தைக்கு அந்த இடத்துல மச்சம் போன்று கருமை நிறத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கிரகணத்தை வெறுங்கண்ணில் பார்ப்பது ரொம்ப தப்பு. கிரகணத்தில் 1 மணி நேரத்துக்கு முன்பே இல்லைனா பின்போ உணவை அருந்திடுங்க. அதே போல் தர்பை புல் கதிர்வீச்சுகளை தடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கிரகண நேரத்தில் உணவு வைத்திருக்கும் பத்திரத்தின் மேலே இந்த தர்பை புல்லை போட்டு வச்சிடுங்க. அதே போல் இந்த நாளில் மந்திர சாஸ்திரத்தில் பொதுவான நேரத்தில் ஒரு முறை இறைவனை வேண்டி ஜப மந்திரத்தை உச்சரித்தாலே 1 மடங்கு பலன். அத்திசாயும் நேரத்தில் செய்திங்கன்னா 10 மடங்கு பலனும், பிரம்ம முகூர்த்தத்தில் 100 மடங்கு, அமாவாசை தினத்தில் 1000 மடங்கு பலன் கிடைக்கும். அதனால் அமாவாசை என்று வரக்கூடிய இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனதார ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை சொன்னாலே போதுங்க. பல மடங்கு பலனை திரும்ப பெறலாம். கிரகணம் முடிந்த பின்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலிலோ இல்லைன்னா கல்வுப்பு சிறிது போட்டு அந்த தண்ணீரில் குளித்தது நல்லது. அப்படி செய்தாலே கிரகண நேரத்தில் கெட்ட கதிர்களால் இறந்த நுண் உயிர்கள் உடலிலிருந்து அகலுங்க.
கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்து கொளித்து தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுவதோடு கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணமும் அமாவாசையும் இணைந்த நாளில் என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் உங்கள் முன்னோருடைய பேரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.